Hey guys, welcome back to our channel. This is your Lappy Tutorial Tamil. I hope everyone doing good. So another day, another tutorial. ரொம்ப பேசாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே காய்ஸ், ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டான கிளிச் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆஃப்டர் எஃபெக்டில் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ மேஜராக வந்து இந்த நான் காட்டின ப்ரிவ்யூவில் காட்டின கிளிச் எஃபெக்ட்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி காம்ப்லாம் க்ரியேட் பண்ணி கிளிப்ஸ் ரெடி பண்ணி ப்ரீகாம் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆட் பண்ணி ஒரு சின்ன போர்ஷனுக்கு மட்டும் வச்சுட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் பிசிசி கிராஸ் கிளிச் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா பிசிசி ப்ளகின் வேணும். ஸோ பிசிசி ப்ளகின் இருந்தால் தான் இந்த எஃபெக்ட் வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் இதில் வந்து ஜென்ரலாக எப்படி சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ்லாம் போடலாம் அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து சில இதில் நிறையா பேராமீட்டர்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ நமக்கு அவ்வளோலாம் டீட்டெயிலாக தேவையில்ல. ஜஸ்ட் இந்த கிளிச் எப்படி நார்மலாக பண்ணுறதுன்றதை மட்டும் பார்ப்போம். ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு எதுவுமே மாற்ற தேவையில்ல. ஜஸ்ட்டு இந்த எனேபிள் பிளாக் டேம்னு இருக்கு இல்லையா, அதையும் லாஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா எனேபிள் ஃப்ளிக்கர்னு இருக்கும், அதையும் டிசேபிள் பண்ணுறேங்க. சாரி, எனேபிள் ஃப்ளிக்கர் வேணும். ஷேக் எடுத்துருங்க. ஸோ எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ப்ளே மட்டும் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு கிளிச் எஃபெக்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பிசிசி கிளிச் வச்சு பண்ணுறது, ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட், இது ஒரு வே ஆஃப் மெத்தட். ஸோ நீங்களுக்கு கிளிச் இன்டென்சிட்டி அதிகமாக வேணும், கம்மியாக வேணும்னா இதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நான் லைட்டாக இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக தேவையில்லைன்றப்ப நீங்கள் இதில் கீ ஃப்ரேம் செட் பண்ணியும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எஃபெக்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளிச்சிஃபை. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளகின் தான், எக்ஸ்டர்னல் ப்ளகின். நான் கிராக் தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளகின் தான். இந்த ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா தான் நம்மளால் அந்த கிளிச் எஃபெக்ட் கொண்டு வர முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மாதிரி கிளிச் இருக்கா. இப்போ வந்து இதுவுமே பிசிசி மாதிரியே நமக்கு எந்தெந்த கிளிச் வேணுமோ அதை எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ரொம்ப குழப்பாமல் ஒரு பிகினர் ஸ்டேஜில் இதெல்லாம் எப்படி பண்ணலான்றதை சொல்கிறேன். ஸோ அதனால் நான் என் எடிட்டில் யூஸ் பண்ணுற அதே மெத்தட் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் சேனல் கிளிச்சும் கலர் கிளிச்சும் யூஸ் பண்ண மாட்டேன் எப்போவுமே இதில், ஏன்னா அது எனக்கு பிடிக்காது. ஸோ உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். அப்படியே அட்வான்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ பிக்சல் ஷார்ட் எஃபெக்ட் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் இதையுமே எனேபிள் டிசேபிள் பண்ணி உங்களுக்கு வேணுன்றத எஃபெக்டை இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிங்கனாலுமே போதும், பிசிசி மாதிரி நமக்கு ஒரு கிளிச் எஃபெக்ட் வந்துடும், ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு கிளிச் எஃபெக்ட் வந்துடும். ஆனால் இப்போ சில பேர் வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங் டு எண்டிங் ஒரு மாதிரி 0லேருந்து ஆரம்பித்து மறுபடியும் 0ல் முடியணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி பண்ணிங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் போய்ட்டு இந்த கீ ஃப்ரேம் வச்சுட்டு 0 அண்ட் தென் 0 அகைன் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஆஃப் த கிளிப்புக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா 50 அண்ட் 50. ஸோ ரெண்டு இடத்துல 50 வச்சுட்டு அண்ட் எண்ட் ஆஃப் த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போயிட்டு அங்கே வந்து 0 அண்ட் தென் 0, ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி F9 ப்ரெஸ் பண்ணி கீ ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு கிராஃபுக்கு போங்க. கிராஃபுக்கு போயிட்டு நான் பண்ணுற மாதிரியே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கிராஃப் எப்படி எடுக்குதுன்னு தெரியலனா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் வேல்யூ கிராஃபு. ஸோ இதை கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் கம்பேர் டு ப்ரீவியஸ், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிச்சிஃபை, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ பிக்சல் ஷார்ட்டர்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ ஏஐ பிக்சல் ஷார்ட்டர் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ப்ளகின் தான், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து எப்படின்னா நான் இங்கே வந்து கீ ஃப்ரேம் வச்சு இது 0 கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அகைன் மிடிலுக்கு போயிட்டு ஒரு 200 அண்ட் தென் லாஸ்ட்டுக்கு போயிட்டு 0. ஸோ நீங்கள் இதுலேயுமே வந்து லாஸ்ட்டு கிளிச்சிஃபை மாதிரி கிராஃப் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ செட் பண்ணலை, உங்களுக்கு வேணும்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இது வேகமாக போகுது, பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
தெரியுதுங்களா? ஸோ இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம இதை காலமில் இருக்கா ரா கொடுத்தா லெஃப்ட் டு ரைட்டுக்கும் மூவ் ஆகும். அண்ட் நம்ம போத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ போத். அப்புறம் ஆவரேஜ், மினிமம், மேக்ஸுன்ற மாதிரி இதுலேயுமே சில எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் வேறு, AI பிக்சல் ஆர்ட்ன்றது. இதில் வந்து சில டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் அதையுமே பார்த்து அதையுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் இதுதான். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு ஓமினோன்ற ஒரு எஃபெக்ட். ஸோ நான் ரீசெண்ட் மார்க்கோ எடிட்டில் யூஸ் பண்ண அந்த கிளிச் எஃபெக்ட்டு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் பிளகின் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஓமினோ டிஃப்யூஷன் அப்படின்ற ஒரு எஃபெக்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே அதே தான். நீங்கள் ரொம்ப எதுவுமே சேஞ்செலாம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு இங்கே வச்சுட்டு நான் வந்து எனக்கு இந்த இடத்துலேருந்து வேணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வச்சுட்டு வேணாம், இங்கே வச்சுப்போம். இங்கே வச்சுட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து எனக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.3 கொடுத்துட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். அதே மாதிரி யூ ப்ரெஸ் பண்ணி F9 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்க்கோ எடிட்டில் யூஸ் பண்ண அதே கிளிச்சில் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே கிளிச் தான் இதுவும். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த இதையுமே வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரியும் சில பேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் எக்ஸ்ட்ரா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கோ எடிட்டில் ஒரு டெக்ஸ்ட் வர மாதிரி பண்ணியிருப்பேன். அது சிம்பிள் தான், ஒன்றுமே நான் பண்ணல எக்ஸ்ட்ரா. ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை போட்டு டெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் டு ரைட் லைட்டாக சாயிற மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்களே கூட பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக அது எப்படி பண்ணுறதுன்னு டவுட் இருந்ததுன்னா ஜஸ்ட் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த 4 கிளிச் எஃபெக்ட் தான் மெயினாக நிறையா எடிட்டர்ஸும் நானும் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிளிச் எஃபெக்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்ததுன்னா ஸோ இதை பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பவும் போல தான், சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ தமிழில் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ until then, bye guys.